ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யார் எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும், யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யார் யாரெல்லாம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் அவங்க ஜெயிக்கவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு. டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. எப்பொழுது மக்களுடைய சொத்தை தன்னுடைய பினாமி நிறுவனங்கள் மூலம், தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் மூலம் கைப்பற்றாங்களோ, மக்கள் தேர்தல் அரசியல தூக்கி எறிவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் புதிய அரசியல். நாங்க ஒரு மைண்ட்ஸை தொட மாட்டோம், நாங்க மணலை தொட மாட்டோம். எல்லா சொத்துக்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் அமைச்சரோட பொறுப்புன்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் இருக்கான்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சைக்கிள்ல வந்து அரசியலுக்குள்ள வராங்களோ, இன்னைக்கு யார் யாரெல்லாம் மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்காங்களோ, யார் யாரெல்லாம் பெரிய பெரிய பங்களா வந்து அரசியல் வந்து பேர் கட்டியிருக்காங்களோ, அங்கதான் உண்மையான ஆதாரம் மக்கள் பார்வையில் இருக்கு. மக்கள் தேர்தல் அரசியலில் தூக்கி எறிவார்கள். இதுதான் ஊழல், இதுதான் ஊழல். இந்த ஊழல் சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்கு ஆதாரம் தேவையில்லை, மக்களே முடிவெடுப்பாங்க. நீங்க ஒண்ணு எழுதி வச்சுக்கோங்க. அண்ணா பிறந்த ஊர்ல காஞ்சிபுரத்துல திமுக ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. இதுதான் ஆதாரம். மாண்புமிகு அம்பேத்குமார் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அம்பேத்குமார் நீங்க பேசும்போது பேசிருங்க. உட்காருங்க. மாண்புமிகு அம்பேத்குமார் அவர்கள். மாண்புமிகு அம்பேத்குமார், மாண்புமிகு அம்பேத்குமார் நீங்க பேசுங்க. மாண்புமிகு அம்பேத்குமார் பேசுங்க. நீங்க பேசுங்க. மாண்புமிகு அம்பேத்குமார் அவர்கள். மாண்புமிகு அம்பேத்குமார் பேசுறீங்க வேண்டாமா? அவர் பேசட்டும். மாண்புமிகு அம்பேத்குமார் பேசுங்க. அவர் பேசட்டுங்க. உங்க சார்பாக அவரை பேச சொல்லுங்க. என்னன்னு மாண்புமிகு அம்பேத்குமார் பேசுங்க. அடுத்தவரை கூப்பிட்டுருவேன். பேசுங்க. அம்பேத்குமார் நீங்க பேச ஆரம்பிக்கலன்னு அடுத்தவரை கூப்பிட்டுருவேன். பேச அனுமதி இல்லை. நீங்க பேசுங்க. பேசுங்க. மாண்புமிகு நீங்க பதிலளிக்க சொல்லுங்க. அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் யாருடைய பெயரும் அவர் குறிப்பிடவில்லை. ஆகவே யாருடைய பெயரும் குறிப்பிடாத நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எழுந்து நின்று கோஷமிடுவது சரியாக இருக்குமா என்பதுதான். மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் பேசுங்க. உட்காருங்க. தம்பி உட்காருங்க. நான் பேச உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. இடத்துல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நீங்க எல்லாம் உட்காருங்க. முதல்ல நீங்க உட்காருங்க. நான் பேசுறேன். உட்காருங்க. நீங்களே உட்காருங்க. நீங்க உட்காருங்க. முதல்ல உட்காருங்க. யாரா ஒருத்தர் உட்காருங்க. உட்காருங்க. நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் எதிர்கட்சி கொறடா ஏவா வேலு அவர்கள் மட்டும் பேச அனுமதிக்கிறேன். பேசுங்க. உட்காருங்க.
ஒருத்தர் உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் நீங்க மட்டும் மாண்புமிகு உட்காருங்க. நீங்களா உட்காருங்க. நீங்க இங்க உட்கார சொல்லுங்க. மாண்பு உறுப்பினர் எல்லாம் உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் ஏவா வேலூர் நீங்க இங்க பாருங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன், இந்த அவையை பொறுத்தளவுக்கு பேரவைத் தலைவருடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இயங்குறோம். ஆனால் ஒரு முறையும் ஒரு முறையும் கேளுங்க, பேரவைத் தலைவர் பேச விடுங்க, பேச விடணும். அப்படி உட்காருங்க தம்பி அண்ணா. மாண்பு உறுப்பினர் அமைச்சர் பெருமக்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாரும் உட்கார வைங்க. உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் உட்காருங்க. அரசு கொறடா 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 உட்காருங்க. இருங்க. உட்காருங்க.